அடுத்து இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சம் போடலாம். அது இல்லஸ்ட்ரேஷன் சம்மை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் எக்ஸசைஸ் காணலாம். ஓகேவாங்களா? படிச்சிட்டிங்களாப்பா? இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் சைடு என்னென்ன வரும்? டு சேலரிஸ், டு சேரிட்டிஸ், to rent, to donation paid, to stationery, to loss on sale of assets, depreciation. அது income side by subscription, donation received, admission fees received, grant received, rent received, interest received, profit on sale of assets. ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் டெபிட் சைடாக இருந்தால் சர்ப்ளஸ், கிரெடிட் சைடாக இருந்தால் உங்களுக்கு டெபிசிட். ஓகேங்களா? பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 6 பாருங்கள். From the following receipts and payments account of Ooty Recreation Club, prepare income and expenditure account for the year end 31/3/2018. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். receipts, opening balance, cash in hand, rent received, sale of investments, அடுத்தது subscription received. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சில பேமெண்ட் சைடில் எதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ்டு, தென் ஸ்டேஷ்னரி பெய்டு, கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ்டு, பை சேலரிஸ், தென் க்ளோசிங் பேலன்ஸ், கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்துருங்க. ஆக்சுவலாக ஒரு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் எது மட்டும், எந்த ஐட்டம்ஸ் மட்டும்தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், ரெவன்யூ ரெசிப்ட் அண்டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மட்டும்தான் இங்கே வரும். ஓகேங்களா? இதில் வந்து என்ன கிடையாதுன்னு சொல்லி படிச்சோம். ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸு நம்ம ரெசிப்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் கொண்டு வர மாட்டோம். படித்தோமா தியரி படிக்கும்போது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் இன்கம் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேலன்ஸ், க்ளோசிங் பேலன்ஸ் நமக்கு கிடையாது. அதே மாதிரி ஒன்லி ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மட்டும்தான் இதில் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரி பண்ணுறோம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ இதில் ஓப்பனிங் பேலன்ஸ், கேஷ் இன் ஹேண்ட் இது வருமா நமக்கு? நம்ம இதில் ரெக்கார்ட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்ட் ரிசீவ்டு. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் எங்கே வரணும்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து நம்ம எங்கே கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னால், இன்கம் சைடு நம்ம வந்து கொண்டு வருவோம். அது சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ இது என்ன? சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இட்ஸ் அ கேபிட்டல் இன்கம் ரெசிப்ட் இல்லையா? சார் கேபிட்டல், ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்ன? இஸ் எ கேபிட்டல். அதை நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இஸ் எ கேபிட்டல் ரெசிப்ட். அது நமக்கு இங்கே வராது. அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ஆட்டோமேட்டிக் நம்ம இது கொண்டு வந்துடும், இன்கம் சைட் கொண்டு வந்துடும். தென் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது என்ன? அமௌண்ட்டை பே பண்ணி தான் அந்த மெட்டீரியல்ஸை நம்ம அந்த பேட், பால், நெட்டு இதெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது என்ன சொல்கிறோம்? ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ். அதே ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா இஸ் எ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அது நமக்கு வராது. இந்த ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ், பேட், பால், நெட் அப்படிங்கிறதுனால இது என்ன நமக்கு? இஸ் எ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா? இதை நம்ம என்ன எக்ஸ்பெண்டிச்சர் சைட் பண்ணணும். அடுத்தது ஸ்டேஷ்னரிக்காக பே பண்ணது. கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ், கம்ப்யூட்டருங்கிறது என்ன? இஸ் எ கேபிட்டல் ஐட்டம். அதுக்காக நம்ம பே பண்ண அமௌண்ட். ஸோ இஸ் எ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இதுவும் நமக்கு வந்து இந்த சம்மில் வராது. பை சேலரிஸ் என்ன? இஸ் எ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, இப்போ க்ளோசிங் பேலன்ஸ் நமக்கு வராது. இப்போ இங்கே உங்களுக்கு இந்த சம் எப்படி போட்டுருக்காங்க பாருங்கள். அப்படின்னு டெபிட் கிரெடிட் போட்டுக்கணும். ஹெட்டிங் இன் த புக்ஸ் ஆஃப் ஊட்டி ரெக்ரியேஷன் கிளப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st March 2018. ஓகேங்களா? எக்ஸ்பெண்டிச்சர் டெபிட் சைடு நமக்கு என்ன வரணும்னு பார்த்துருக்கோம், எக்ஸ்பெண்டிச்சர். கிரெடிட் சைடு இன்கம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க. ரெண்ட் ரிசீவ்டு. அப்போ என்ன? இஸ் எ இன்கம். அப்போ இன்கம் சைடு நம்ம என்ன போட்டிருக்கோம்? பை ரெண்ட் ரிசீவ் 10,000 rupees. நெக்ஸ்ட்டு சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் எ கேபிட்டல் ரெசிப்ட். இது வந்து வராதுன்னு சொல்லி பார்த்துட்டோம் இல்லையா? அப்போ விட்டுருங்க. அடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. அப்போ ரெசிப்ட் சைடு தான் இது எல்லாமே கொடுத்துருக்குற இன்கமில் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் சொல்லி பண்ணுறோம். அதே பேமெண்ட் சைடு பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ், அதை நம்ம எக்ஸ்பெண்டிச்சரில் கொண்டு வந்துடுறோம். தென் ஸ்டேஷ்னரி பெய்டு 7,000. கம்ப்யூட்டர் இஸ் என்ன? நமக்கு வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இது நமக்கு வராது.
அப்போ பை சேலரிஸ் அப்போ 20,000. ரெண்டு சைடு நம்ம ஆட் பண்ணும்போது எக்ஸ்பெண்டிச்சர் சைடு நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொன்னால் 37,000 வருது. அதே இன்கம் சைடு நமக்கு வந்து 64,000 வருது. அப்போ இன்கம்மை விட எக்ஸ்பெண்டிச்சர் லெவல் எப்படி இருக்குது, லோவாக இருக்குது. ஸோ அது நமக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ சர்ப்ளஸ். நமக்கு அது ப்ராஃபிட் இல்லையா. ஸோ ப்ராஃபிட் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 64,000லேருந்து 37,000 லெஸ் பண்ணோம்னா நமக்கு வரக்கூடியது இந்த 27,000. ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சாப்பா உங்களுக்கு. இதே இது எக்ஸசைஸ் சம் வந்து இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா, எக்ஸசைஸ் நம்பர் 6 எடுத்துக்கோங்க. 6 பேஜ் நம்பர் 73. அதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாரு. கொஷினை ஃபஸ்ட்டு நம்ம படிச்சுக்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஆஃப் தென்காசி திருவள்ளுவர் மன்றம் ப்ரிப்பேர் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2019. பேலன்ஸ் ப்ராட் டவுன், கேஷ் இன் ஹேண்ட், இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. ரெசிப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு இன்கம் சைட் படம். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு, இன்ட்ரெஸ்ட். லீகசிஸ் இஸ் அ கேபிட்டல் ரெசிப்ட் இல்லையா. உயில் கொடை அப்படிங்கிறது என்ன, ஒரு இந்த கேபிட்டல் ரெசிப்ட். அது வந்து இதில் நம்ம காமிக்க மாட்டோம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இதில் வந்துடும். சேல் ஆஃப் ஃபர்னிச்சர், சரியா. சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60,000 rupees கொடுத்துருக்காங்க. இதில் புக் வேல்யூ 17,000 கொடுத்துருக்காங்க. அதை விட இது என்ன ஆயிடுது, புக் வேல்யூ விட சேல்ஸ் வேல்யூ கம்மியாக இருந்தால் நமக்கு அது என்ன, லாஸ். அப்போ நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். எவ்வளவோ அந்த டிஃப்ரெண்ட் வேல்யூ மட்டும் இந்த சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் அமௌண்ட்டு நமக்கு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் வராது. ஆனால் என்ன, இதில் நமக்கு லாஸ் ஆகிருக்கும். புக் வேல்யூ 17,000, சேல்ஸ் வேல்யூ 16,000. அப்போ 1,000 rupees அப்படிங்கிறது என்ன, இஸ் எ லாஸ். ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி அந்த 1,000 rupees மட்டும் அங்கே கொண்டு வரும். ஓகேங்களா, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, புரியுதா சொல்கிறது உங்களுக்கு. வெறும் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அமௌண்ட் நமக்கு என்ன பண்ண முடியாது, இஸ் எ கேபிட்டல் ரெசிப்ட். ஸோ இட்ஸ் நாட் கம் டு த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். இதனுடைய புக் வேல்யூ 17,000, சேல்ஸ் வேல்யூ 60,000. ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட் வேல்யூ 1,000 rupees. இட்ஸ் எ லாஸ் ஃபார் த சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். ஸோ இட் வில் பி கம் டு த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். ஓகேங்களா, அடுத்து பேமெண்ட் சைட் பாருங்கள். பை salaries, by rent, by traveling expenses, printing and stationery, investment மேடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க 50,000. by sports equipment purchaseன்னு கொடுத்துருக்காங்க, equipment purchase, then balance carried on, cash in hand அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவாம்மா, இப்போ இந்த சம்மை நம்ம போடுமா. ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் அப்படின்னு சொன்னோம். எக்யூப்மெண்ட் இஸ் எ கேபிட்டல் இல்லையா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இதுவும் நமக்கு வராது இந்த இடத்துல. ஓகே, ஒரு நிமிஷம் பாருங்கள், நான் போடுறது அப்படின்னு நீங்கள் கவனிங்க. பாருங்க, ஹெட்டிங் என்ன எழுதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த புக்ஸ் ஆஃப் தென்காசி திருவள்ளுவர் மன்றம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2019. டெபிட் கிரெடிட்னு எழுதிட்டோம். எக்ஸ்பெண்டிச்சர் ருபீஸ், இன்கம் ருபீஸ். ஓகேங்களா, இப்போ வரிசையாகவே இதில் நம்ம வரலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் ப்ராட் டவுன், கேஷ் இன் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. அது வருமா நமக்கு, நம்ம இதில் அதை என்ட்ரி பண்ண முடியாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை என்ன பண்ணுவோம், இன்கம் சைடு கொண்டு வருமா. பை இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, 5,000 rupees. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 2 subscriptions. பை சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன் 55,000. நெக்ஸ்ட் என்ன கொடுத்தா, லீகல் ஃபீஸ். அது வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் வராது. நெக்ஸ்ட்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ். பை என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளோ கொடுத்துருக்கு,
7,000 rupees. Then to sale of furniture, இதில் லாஸ் தான் கிடச்சி. அந்த லாஸ் அப்படிங்கும்போது அதை நம்ம எங்கே கொண்டு வருவோம், இந்த எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் தான் அது கொண்டு வரும். ஸோ ரெசிப்ட் சைடில் கொடுத்துருக்க அத்தனையுமே நம்ம இந்த சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் அதனுடைய அந்த லாஸை தவிர மற்றது எல்லாமே என்ட்ரி பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுங்கள், பேமெண்ட் சைடு போங்க. பேமெண்ட் சைடில் போனோம்னா ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படி சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பை டூ salaries, 2 salaries எவ்வளவு, 20,000 rupees. அடுத்தது பாருங்க, பை ரெண்ட் பேமெண்ட்டில் செகண்ட் ஒன்று ரெண்ட்டு. அப்போ 2 ரெண்ட் எவ்வளவு, 24,000. அடுத்தது ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், 2 ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ். ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, 2,000 rupees. அடுத்தது என்ன கொடுத்தா, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி, 2 பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி எவ்வளோ கொடுத்துருவாங்க, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி 6,000 rupees. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் மேடு கொடுத்துருக்காங்க. அது என்ன, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அது வராது. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதுவும் வராது. அவ்வளோதான் இல்லையா, வேறு. அப்போ ரெண்டு சைடில் இன்னொன்று, இந்த சேல் ஆஃப் ஃபர்னிச்சர், லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர், அது புக் வேல்யூ சேல்ஸ் வேல்யூ ரெண்டும் கொடுத்ததுனால லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டாக நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ இதில் நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா லாஸ். இப்போ லாஸ் ஆஃப் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர், லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டு 1,000 rupees. ஓகேங்களா. இப்போ நம்ம டோட்டல் பண்ணுவோம். பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த டெபிட் சைடு நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்கம் சைடு நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு டோட்டல் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் 55 + 5 60, 60 + 7 67,000. ஓகேங்களா. அதே தான் நமக்கு எங்கேயும் வரணும், டெபிட் சைடு நமக்கு வந்து வரணும், 67,000 வரும். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ, 20 + 24 44, 44 + 2 46, 46 + 6 52, 52 56 இல்லையா. இப்போ இந்த 67,000லேருந்து 56,000 சாரி டோட்டல் பண்ணால் எவ்வளோ வருது, 44 45 48 49 55 இல்லையா, 55,000. 67லேருந்து 55,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வருது பாருங்கள், 67,000லேருந்து 53,000 வருது டோட்டல் இல்லையா. இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் சைட் டோட்டல் உங்களுக்கு எவ்வளோ வருது, 53,000. இப்போ 67,000லேருந்து இந்த 53,000 லெஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 14,000. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இயற்கான இது சர்ப்ளஸ். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா உங்களுக்கு, எப்படி வந்து ஒரு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா. இப்போ இது வந்து எக்ஸசைஸ் நம்பர் 6. ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் பாருங்க, அதே வந்து எக்ஸசைஸ் நம்பர் 7 எடுத்துக்கிட்டீங்க